ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி ஈஸி ரெசிபீஸில் நம்ம வெதருக்கு ஏற்ற வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். அது என்னடா வெதருக்கு ஏற்ற வெரைட்டி ரைஸ் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், இந்த பனி காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிகிட்டு இருக்கிற பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு ரெமெடி தான் இந்த ரெசிபி, கார்லிக் பெப்பர் ரைஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் உரிச்ச பூண்டை சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 பூண்டு எடுத்துருக்கிறேன். அதாவது நாட்டு பூண்டு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நல்ல வாசமாக இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பூண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4-5 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் 4-5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரமாக இருக்கும், உங்கள் வீட்டு மிளகாய் காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு அழாக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு அழாக்கு அப்படின்னா 200 கிராம் ரைஸ்க்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது இப்படி இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கார்லிக் பெப்பர் தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் ரெசிபியும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதாவது யாருக்கெல்லாம் புளியோதரை பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்லிக் பெப்பர் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இது புளி போடாத ஒரு புளியோதரை மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான மிளகு ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டோம்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடராக அரைக்க போகிறோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போது இந்த ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதே கடாயை அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது நம்ம ஒரு அழகு ரைஸுக்கு தேவையான எண்ணெய். யூஸ்வலாக வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே சமயம் அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கூடவே கொஞ்சம் போல் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான். அதாவது முந்திரி எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த முந்திரி ஆட் பண்ணால் போதும். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ முந்திரி போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மலான வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க போதும். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் உப்பு இன்றைக்கி எடுக்கிறேன். அந்த உப்பு இதோட சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம ஒரு அழாக்கு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, சரிங்களா? இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் குவிக்காக ஏதாவது ஒரு ரைஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை வீட்டில் காய்கறியே இல்லை, இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது ஒன்று சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு சிம்பிளாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதில்
கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆனியன் வதங்கும் போதே ஆட் பண்ணியிருந்திருக்கணும். நான் இப்போ போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் ஆச்சு. அவ்வளோதான், சும்மா கொஞ்சம் நேரம் பரட்டி எடுத்துட்டா போதும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பச்சை அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வடித்து ஆற வச்ச ரைஸாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த ரைஸ் போட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பெப்பரு அண்டு காஞ்ச மிளகா அந்த காரமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு போடுங்க. அந்த ஒரு அழாக்கு அரிசிக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அப்படி உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பர் பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்ல பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலரிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கார்லிக் பெப்பர் ரைஸ் இஸ் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த கார்லிக் பெப்பர் ரைஸ் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நல்லா அந்த பெப்பரோடைய காரம் தொண்டையில் இறங்குது. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off. Thank you.